நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மேலும் 4 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் பிரசாத் வழங்கிய தகவல்கள் இவை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல தென்காசி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்டம் கூடுதாழை பகுதியில் பெய்த அதிக கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல ஏர்வாடியில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரில் வாகனங்கள் மிதந்து சென்றன. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படும் சுற்றுலா படகு மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டுவாழ் மடத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பரிதவித்த மக்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த உஷாராணி மற்றும் பரமசிவம் கூறுகையில், இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை. ஒரு 5 வருஷமா தான் இப்படி வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த ஆறு கிளியர் ஆகாதனால ஆறு நிறைஞ்சு கிடக்கு, சாக்கடை நிறைஞ்சு, குப்பைகள் நிறைஞ்சு, வாடுறது இல்லை, அதை கிளியர் பண்றது இல்லை. அதனாலதான் தண்ணி இப்படி பாஞ்சு வருது. மக்கள்லாம் அங்கங்க தஞ்சம் போந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. தண்ணி ஆறு சரிஞ்சுன்னா இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. யாருமே அதை பண்ண மாட்டேங்காங்க. இதனிடையே தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை விரைந்துள்ளது. மறுபுறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த மழை நாளையும் தொடரும், நாளை மறுநாளும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இந்த மழை நாளை மறுநாள் மதியம் வரை படிப்படியாக உயர்ந்தும் மிதமான மழையாகவும் கனமழையாகவும் மாறி மாறி பெய்யும் என்ற வானிலை எச்சரிக்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை விடியும் போதுதான் இந்த பாதிப்புகள் குறையும் என்பதும் இந்த நிதர்சனமாக உள்ளது. கல்பனா. நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.